நான் நேசிக்கிறேன் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் எத்தனையோ வினோதங்கள் நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நடந்துகிட்ருக்குனே கூட சொல்லலாம். அதுவும் நாம் வாழ்கிற இந்த நாட்டில், அதுவும் நம்ம இந்திய நாட்டில் ஒரு சில வினோதங்கள் இன்னமும் நடந்துகிட்ருக்குனே கூட சொல்லலாம். நேபாளன் போன்ற இமாலயன் மலைப்பகுதியில் வாழ்கிற பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு சம்பிரதாயத்தை கடைப்பிடிச்சிட்டே வராங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் எத்தனை ஆண்கள் இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, அந்த பொண்ணு தம்பியும் சேர்ந்து அனுபவிப்பானா. இந்த மாதிரி ஒரு கொடுமையை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த பொண்ணை தம்பியும் சேர்ந்து அனுப்புவாங்க. எத்தனை தம்பிங்க கூட இருந்தாலும் சரி, எல்லா ஆண்களும் சேர்ந்து ஒரு பொண்ணை அனுபவிப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு கொடுமையை எங்கேயா கேள்விப்பட்டிருப்பீங்களா? அண்ணன் பொண்டாட்டி, அதாவது அண்ணன் பொண்டாட்டி அண்ணின்னு தானே வரணும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாள் பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணுமா. வீட்டுக்கு ஒரு பொண்ணு எல்லாருக்குமே பொண்டாட்டியாக இருப்பாளாம். இந்த மாதிரி ஒரு கொடுமையை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதெல்லாம் ஒரு பழங்குடி சம்பிரதாயமாக சொல்லுங்கள். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கேவலமாக இல்லை? அதுவும் நம்ம இந்தியா நாட்டில் இந்த மாதிரி ஒரு செயல் நடக்குது, நினச்சி பார்க்க கூட முடியல. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்கள்.